அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ தனுவாஸ் கவுன்சிலிங் அந்த ப்ரோக்ரஸ் பற்றி பேசுகிறப்ப இதில் இன்றைக்கி இப்போ உட்கார வேண்டிய விஷயம், ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்ஸுக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் வந்துட்டு என்ன மார்க்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இருக்குது. ஸோ தொடர்ந்து அந்த அடுத்த ஸ்க்ரீனில் அதோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அது பிபிஎஸ்சி ஏஹெச் அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பேர் அலாட் ஆகிருக்கு, செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸு 487 சீட்டு அலாட்மெண்ட்டு கிடச்சிருக்கு. முக்கியமானது இன்றைக்கி தேதிப்படி இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு. அதில் பார்த்தோம்னா 200க்கு 57 பேர் வந்தாங்க ரேங்க் சீட்டில், ரேங்க் லிஸ்ட்டில். அப்போ எவ்வளோ பேருக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்களேன். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். 200க்கு 200 மொத்தம் 41 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. 41 பேர் தான் அப்போ வந்திருக்கிறதா இதில் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ 57 பேர் இருந்ததில் 41 பேர் வந்து 41 பேருக்கும் 200க்கு 200 மார்க் எடுத்து அவங்களுக்கு சீட் அலாட்டே கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 199 கம்யூனிட்டி வைஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் கேட்டகரியில் அப்படியே கண்டினியூஸாக வரும்னு வச்சுங்களேன். கம்யூனிட்டி வைஸு, கேட்டகரி வைஸு இதில் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். ஸோ 199. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம பேசின விஷயம் 487 சீட்டு பிபிஎஸ்சி சீட்ஸு. ஸோ 487 கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, கடைசியாக மார்க் வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இதே போல் தான் பிடெக் கோர்ஸுக்கும் பார்க்கணும். அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு கேட்டகரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலேயும் என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, இப்போ இவங்களுக்குலாம் அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க 31/7/2025 அந்த டைமுக்குள்ளார போய் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். எங்கே போகணுன்னா தனுவாஸ் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் வர சொல்லியிருக்காங்க. அங்கே போகலைன்னா சப்போஸ் அந்த சீட்டை கேன்சல் பண்ணுறதோ இல்லைனா போகாமல் இருக்கிறதோ இல்லை ஜாயின் பண்ணலை இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வேக்கன்சி வரும். அந்த வேக்கன்சியை இந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்கள வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த 487 பேர் அலாட்மெண்ட் சீட்டை இதில் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்ததாக பிடெக்குக்கும் இதே மாதிரி தான் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க வெப்சைட்டில். அதே நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு 2 பேருக்கு அது 2 கம்பேர் பண்ணுங்கள். அதில் 78 சீட்டு நம்ம அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. இதில் பிபிஎஸ்சி 487 அந்த இதுக்கு 78 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய தகவலாம் பேசுவோம். தேங்க்யூ.